மக்களே பொதுவாகவே ஃபீச்சர்ஸ் அப்படின்னாலே கார்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கார்ஸில் ஃபீச்சர்ஸ் இருக்கும். மாடர்ன் டே கார்ஸில் சொல்ல வேண்டியதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கார்ஸில் மட்டும்தான் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுதான் கிடையாது. நம்ம கூட புது பிக்கப் ட்ரக் மஹிந்திரா வீரோ இருக்குது. இது ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான பிக்கப் ட்ரக். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஏம்பிஎல் மஹிந்திரா கமர்ஷியல் விலாங்குடி. இந்த மஹிந்திரா வீரோ ரிவ்யூ யூனிட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணது அவங்க தான். உங்களுக்கு இந்த மஹிந்திரா வீரோ பற்றி என்கொயரியில் டெஸ்ட் டே பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஏம்பிஎல் மஹிந்திரா கமர்ஷியல் விலாங்குடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மஹிந்திரா வீரோ வந்து ஒரு எல்சிவி செக்மெண்ட் வர ஒரு வெஹிக்கிள், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள். லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. பட் இந்த வீரோவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மோர் பவர், மோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதிகமான லோட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மூணு விஷயத்தை வந்து ரிஃபைன் பண்ணி மஹிந்திரா புதுசாக லான்ச் பண்ணியிருக்க எல்சிவி வெஹிக்கிள் தான் இந்த மஹிந்திரா வீரோ. டிசைன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டெக்கியாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மஹிந்திராவில் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்துருப்போம். அதுக்கு சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் காம்படிட் பண்ணுற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் லைக் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. டிசைனே வந்து ஒரு மாதிரி டெக்கியாக இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் வந்து இன்டீரியர் கேபின்குள்ளே மட்டும் கிடையாது, டிசைனே ஃபீச்சரிஸ்டிக்காக தான் பண்ணிருக்கான்னு சொல்லணும். இங்கே வீரோட பேட்ச், நம்ம வீரோ அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. வீரோ, வீரன், நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்போம். அதை ரிலேட் பண்ணுற மாதிரி நேம் தான் இந்த வெஹிக்கிளுக்கு வச்சிருக்காங்க. மஹிந்திராவோட பேட்ச் வந்துருது, மஹிந்திராவோட லோகோ. இந்த லோகோ நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு லோகோ இப்போ கார் செக்மெண்ட்ஸ்லாம் வந்து லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் கமர்ஷியலுக்கு சேம் இதே லோகோ தான். இந்த இடத்துல இருக்க இந்த கிரில், இது வந்து க்ளோஸ்டு கிரில் தான். ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. பம்பர் பார்த்தோன்னா நல்லா மஸ்குலராக இருக்குது. ஹாட் பிளாஸ்டிக் தான், அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது, டோயிங் ஹூக்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லாம்ப்ஸ் வராது. டாப் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா ஃபாக் லாம்ப்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டோட வியூ பார்த்தோம்னா நல்லா அப்ரைட்டாக தெரியுது. பிகாஸ் நல்லா டாலாக தான் இருக்குது. உள்ளே இருந்து பார்த்தோன்னா ரோட் வியூ நல்லா தெரியும்னு சொல்லி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வைப்பர் ஏரியா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொதுவாக வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. வாட்டர் வந்து கீழே இதுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்காது. டேரெக்டாக இப்படியே தான் இருக்கும் பேனல். விண்ட்ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக கீழே தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் நல்லா இருக்குது. 2 வைப்பர்ஸ் வந்துருது. விண்ட்ஸ்க்ரீன் நல்லா பெருசாக இருக்குது. சைட் வியூ தான் பார்க்கணும். சைட் வியூலையும் நமக்கு இங்கே வீரோவோட பேட்ச் இருக்குது. வீரோவில் வந்து ஆர் மட்டும் கோல்ட் கலரில் இருக்குது. ஏதோ வித்தியாசமாக ரெப்ரசென்ட் பண்ண வராங்க. ஓவியம் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அது உள்ளே வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு வியூ இருக்குன்றத பார்ப்போம். டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜேகேலேருந்து போட்டிருக்காங்க. 195 செக்ஷன் டயர்ஸ், 15 inches ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துருது. டயர்ஸ் வந்து செக்மெண்ட்டில் காம்படிட் பண்ணுற மாதிரி டயர்ஸ் தான். டயர் ஃபெண்டர்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாடி மவுண்டட் இண்டிகேட்டர் வந்துருது. டோர் ஹேண்டில், ஃப்ளாப் டோர் ஹேண்டில், அதில் கீ போட்டு லாக் அண்ட் லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைடு ஏர் அண்ட் டேக்கும் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் முக்கியமான ஒன்று இந்த கார்கோ தான். கார்கோ இதை வந்து தொட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக வந்து நம்ம ஸ்லாங்கில் சொன்னால் தொட்டி. இதை வந்து நம்ம கார்கோ போர்ஷன் சொல்லுவோம். இதில் பேலோட் கெப்பாசிட்டி வந்து ஸ்டாக்லேயே 1600 கிலோகிராம் வரைக்கும் ஏற்றிட்டு போக முடியும். அதே மாதிரி இதில் 2 டெக் இருக்குது. இது நார்மல் டெக், இதில் ஹை டெக் வேறு இருக்குது. தொட்டி வேணுன்னா நம்ம ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். பட் மஹிந்திராவே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து பையர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த தொட்டியோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெக்கோட லென்த் வந்து 9 அடி, விட்த் வந்து 5.25 அடி, ஹைட் வந்து 1.5 அடி விழுகுது. ஸோ அதுவே ஹை டெக் பார்த்தோம் அப்படின்னா 10 அடி லென்த்து. ஸோ அதனால் 1 அடி கூட வருது. விட்த் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான், 5.25 அடி. ஸோ அதே ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 அடி கிட்ட வருது. அப்படி பார்க்கும்போது நல்ல ஹைட்டான டெக் தான் கிடைக்கும். உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த டெக்கே போதும், நான் வாங்கி பாடி பில்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா யூ கேன். தொட்டியோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஹூக் இருக்குது. மஹிந்திராவோட லோகோ வந்து இங்கே எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இங்கே வீரோட பேட்ச் வந்துருது. அதுக்கப்புறம் 3 பார்க்கிங் சென்சார்ஸ் பின்னாடி வருது. ஸ்பேர் வீலை கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து சேம் சைஸ் தான். அதே மாதிரி டெயில் லாம்ப் வந்து கீழே வந்துருது. இந்த மஹிந்திரா வீரோவை பற்றி 3 வார்த்தையில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால இது அஃபோர்டபுள். அதே மாதிரி 2வது விஷயம் இது நல்ல மைலேஜ் கொடுக்குறதுனால இது எஃபிஷியன்ட். 3வது விஷயம் ப்ராஃபிட் கெய்னர் அப்படின்னா தொட்டி சைஸ் பெருசு, மைலேஜ் அதிகமாக கொடுக்குது, சர்வீஸ் டியூ வந்து லாங்காக இருக்கனால நமக்கு இதை வச்சு நம்ம லாபம் அதிகம் சம்பாதிக்க முடியும். மஹிந்திரா வீரோவை பற்றி இந்த 3 வார்த்தையில் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதில் 10 லிட்டர் ஆட் ப்ளூ வருது. இதில் டீசல் இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிஎன்ஜி அவைலபிளாக இருக்குது. டோபோ சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் லோட் வெஹிக்கிளுக்கு டோபோ மஸ்ட்டு. ஸோ அதனால் டோபோ சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். பிகாஸ் சிஎன்ஜி ப்ரிஃபர் பண்ணுறவங்க மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு பவர் கம்மியாகும். பட் அந்த ஒரு ஆப்ஷனை இப்போ வந்து மஹிந்திரா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் சிஎன்ஜி இன்ஜின் வந்து பவர் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் ஒரு டோபோ சார்ஜரை கொடுத்து பவரை பூஸ்ட் பண்ணி அதிகமான லோடு எத்தினாலும் ஈஸியாக நம்மளால் ட்ராவல் ஆகிற மாதிரி டோபோ சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இன்ஜின் ஏரியாவை நம்ம உள்ளே பார்க்கலாம். டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிரைவர் சீட்டுக்கு கீழே நம்மளால் இன்ஜினோட ஏரியா பார்க்க முடியும். வீரோட இன்ஜினை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ஆக்சல் கிட்ட தான் இன்ஜின் இருக்கும். சீட் ஓப்பன் பண்ணால் பொதுவாக இன்ஜினை பார்க்கலாம் கமர்ஷியலில்.
பட் இந்த வீரோவில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. போல்ட் பண்ணியிருக்காங்க, மெக்கானிக் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வாங்க முடியும். அது ஒரு சேஃப்டியான ஃபீச்சர் தான் சொல்லலாம். பிகாஸ் இதோட காம்படிட்டர் இன்ட்ரா தோஸ்லாம் வந்து நம்ம சீட் ஓப்பன் பண்ணாலே இன்ஜினை பார்க்க முடியும். பட் இந்த ஆப்ஷன் இல்லை, இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். இதில் இருக்க இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. 80 ஹார்ஸ் பவரும் 210 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து 40 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஏர் ப்ளூ கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர்ஸ். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சம் 18 மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ரியல் டைமாக உங்களுக்கு வந்து ஒரு 14லேருந்து 16 கொடுத்தாலும் நல்ல மைலேஜ் தான். டீசல்னால உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், அதே மாதிரி பவரும் இருக்குது. அதிகமாக லோடு கெப்பாசிட்டி கேரி பண்ணாலும் இழுத்துட்டு போகிற அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த இனிஷியல் டார்க், அந்த புல்லிங் லெவல் வந்து நல்லாயிருக்கும் இந்த இன்ஜினில். அதே மாதிரி இன்னொரு இன்ஜின் வந்து சிஎன்ஜி இன்ஜினோட பவர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த மஹிந்திரா வீரோட சர்வீஸ் டியூ வந்து 20,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறவங்க வந்து பொதுவாக நம்ம வந்து விலை கம்மியாக ஒரு வண்டி வாங்கி சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் கிடைக்குது, கம்மியான விலையில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். மிச்ச வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லோட் கெப்பாசிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக ஏற்றிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடி பில்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லோடு நீங்கள் கேரி பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி நல்லா லென்த்தான தொட்டி, 10 அடி கிட்ட லென்த் இருக்க ஒரு தொட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கம்மியான விலையில் வாங்கி சம்பாதிக்கிற அளவுக்கு விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. அதே மாதிரி செலவு அதிகம் ஆகாத மாதிரி இதில் சர்வீஸ் இன்டர்வல் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 20,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மஹிந்திரா வீரோட கேபின்குள்ளே ஏறுறதுக்கு இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது. இதை பிடிச்சி நீங்கள் உள்ளே ஏறிடலாம். ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, டோருமே நல்லா ஒய்டான டோரு. இந்த வேரியண்ட் வந்து பேஸ் வேரியண்ட்னால பவர் விண்டோ கிடையாது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த கேபினில் நீங்கள் 3 பேர் உட்காந்து போக முடியும். அதே மாதிரி இப்போ டிரைவர் மட்டும் ஒரு லாங் எடுத்து போகிறாங்க, நைட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது, நைட்டு வந்து தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சீட்டை நீங்கள் மடக்கிக்கலாம். அதே மாதிரி டிரைவர் சீட்டையும் உங்களால் மடக்கிக்க முடியும். மடக்கிட்டு இப்போ வந்து சீட்டு ஹைட்டு பத்தலை, இல்லை வந்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சீட்டை மடக்கி விட்டு இந்த சீட் மேலே உட்காந்து ஓட்டலாம். இல்லை நைட் டிரைவ் போயிட்டுருக்கோம், இப்போ வண்டியை பட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 சீட்டையும் மடக்கி விட்டுட்டு தாராளமாக 2 கதையும் பூட்டிகிட்டே உங்களால் தூங்க முடியும். ஸோ அந்த அளவு ஒரு வசதி இந்த வெஹிக்கிளில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் உள்ளே வரேன். உள்ளே வந்து இதில் உட்காந்து ஓட்டுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப லாங் ஓட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த நீங்கள் உட்கார இடத்துல வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து ஓட்டும் போது இன்னும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஸ்டேரிங் வீல் பார்த்தோன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சிஸ்டம் இருக்குது. ஃபியூல் சேவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக்கில் நிப்பாட்டுறீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக அமர்ந்துட்டு அதுவே ஆன் ஆகும். கியர் நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. காரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னால இது ஒரு மினி கார். அப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்துடுது. இதில் வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஆள் இந்த இடத்துல உட்காரோம் அப்படின்னா ஈஸியாக உட்கார முடியும். அதே மாதிரி இது வாக் த்ரூ கேபின் தான். பட் இந்த ஹேண்ட் பிரேக் மட்டும் என்கேஜாக இருந்துச்சுன்னா உங்களால் நடக்க முடியாது. இப்போ இறக்கி விட்டுட்டு நடக்கலாம். இப்படி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் 3 பேர் இப்போ லோடு ஏற்றிட்டு போகிறாங்க, லோடு இறக்குறதுக்கு 2 பேர் உட்காரணும் அப்படின்னா தாராளமாக உட்காந்து போக முடியும். அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே க்ளோ பாக்ஸ் வந்துடுது. இந்த இடத்துலேயே நீங்கள் பொருள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேபின். அதே மாதிரி இதில் வந்து 12 வோல்ட் சாக்கெட்டும் வந்துடுது. அசாட் லாம்ப்ஸ். நீங்கள் வந்து எனக்கு பேசிக்கான ஒரு வண்டி போதும், கம்மியான விலையில் ஃபீச்சர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேரியண்ட் உங்களுக்கு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மஹிந்திரா வீரோ வந்து V2, V4, V6ன்னு சொல்லி 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. V2 வேரியண்டோட பிரைஸ் வந்து 7,99,000 வருது. V4 வேரியண்டோட பிரைஸ் வந்து 8,99,000 வருது. V6 வேரியண்டோட பிரைஸ் வந்து 9,56,000 வருது. டிரைவர் சீட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இப்படி ரெக்ளைன் பண்ணிக்கலாம். இப்படி உட்காந்து ஓட்ட போகிறது இல்லை, பட் என்ன ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா டிரைவர் சீட்லேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வசதிகள் இந்த வண்டியில் நிறையா இருக்குது. சீட்டுமே வந்து லெதரைட் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தே ஆகணும். இந்த வேரியண்ட்டில் வந்து லைவாக காமிக்கிற ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட் ஃபீச்சர் ஐமேக்ஸ்ன்ற டெக்னாலஜி, அது ஜிபிஎஸ் ட்ராக்கர், ஜியோ ஃபென்சிங்கும் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் வண்டி வச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக ட்ராக்கர் மாட்டுவாங்க. அந்த ட்ராக்கரை வந்து நம்ம தனியாக மாட்ட வேண்டியதில்லை, மஹிந்திராவே மாட்டி கொடுத்துட்றாங்க. அது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அவங்க பண்ணி தராங்க. ஸோ அதனால் இது வந்து வண்டி வாங்குற ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் பெனிஃபிட்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் வண்டி எங்கே போகுது வைக்கிது, எங்கே ஒரு ஏரியா செட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா விட்டு வெளியே போனால் உங்களுக்கு இண்டிகேஷன் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி வருது 2வது வேரியண்ட்லேருந்து. 10.35 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்துருது. V6 வேரியண்ட்டில் டிரைவருக்கு ஏர் பேக் வருது. V2, V4ல ஏர் பேக் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் வந்துருது. ரிவர்ஸ் கேமரா, பவர் விண்டோ, USB B டைப் போட்டு, C டைப் போட்டு, 12 வோல்ட் சாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் கோச்சிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடுது. ஃபியூல் கோச்சிங்கிறது அந்த மைலேஜ் தர மாதிரி டிரைவருக்கு இண்டிகேட் பண்ணும், அதை வச்சு அவங்க ஓட்டலாம். ஸோ அதனால் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. LCV செக்மெண்ட்டில் வேறு எந்த வண்டியிலுமே இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான கமர்ஷியல் வண்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் அண்ட் போங்க. இல்லை எனக்கு ஃபீச்சர்ஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து நான் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி வண்டி தான் நினச்சிங்கன்னா V2 வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது சூப்பர் ஆப்ஷன். மக்களே, மஹிந்திரா வீரோ எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்தோம். இந்த வெஹிக்கிளில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி புது கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா பற்றி சொல்லணும்னா மஹிந்திரா கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப வருஷமாக சேல் பண்ணிருக்காங்க.
பட் இந்த எல்சிவி செக்மெண்ட்ல அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வண்டி கிடையாது. இப்போதான் எல்சிவி செக்மெண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. அசோக் லைலாண்டோட தோஸ்தும் டாடா இன்ட்ராவும் தான் எல்சிவி செக்மெண்ட்ல ரொம்ப வருஷமா நல்லா சேல் ஆகிட்டு இருக்க வெஹிக்கிள். அதுக்கு போட்டியாக இப்போ மஹேந்திரா அந்த வீரோ கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவை பற்றி சொல்லணும்னா சர்வீஸ் நெட்வொர்க் நல்லா இருக்குது. பிகாஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப வருஷமாக சேல் பண்ணுறாங்க. சர்வீஸுமே வந்து உங்களுக்கு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓன் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்துடுது, பெரிய தொட்டி வந்துடுது. நீங்கள் எந்த வகையெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. அதுவும் அஃபோர்டபுளான ரேஞ்சில் 7,99,000 எக்ஸ்போன் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 8.5 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாக்குள்ள வரும். அது கரெக்டாக தெரியல, பிகாஸ் டேக்ஸ்லாம் மாறும். ஸோ அதனால் அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இந்த மஹேந்திரா வீரோ பற்றி என்னோட ஓவரால் கருத்துக்களை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமர்ஷியல் வெஹிக்கிளோ காரோ எது ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி டிரைவ் சேஃப்லி.